Hey friends, recently நம்ம Ingco brandல இருந்து ஒரு இம்பாக்ட் ரெஞ்ச் காம்போ கிட் வாங்கியிருந்தோம். அதனுடைய பாக்ஸ் தான் இது. இந்த பாக்ஸ்க்குள்ள என்னென்ன கண்டென்ட் இருக்கு அப்படின்னு நம்ம குயிக்கா அன்பாக்ஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்தலாம். வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். பாக்ஸ் ஓபன் பண்ணதுமே நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியறது இந்த இம்பாக்ட் ரெஞ்ச் தான். இந்த இம்பாக்ட் ரெஞ்சோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா 400 நியூட்டன் மீட்டர் டார்க் கொண்ட இம்பாக்ட் ரெஞ்ச். இந்த இம்பாக்ட் ரெஞ்சை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு செக் பண்றதுக்காக ஒரு யூசர் மேனுவல் இந்த பாக்ஸ்ல நமக்கு கொடுத்திருக்காங்க. அது போக இந்த இம்பாக்ட் ரெஞ்சை பவர் பண்றது பாத்தீங்கன்னா இந்த 20 வோல்ட் பேட்டரி தான். இதனுடைய கெபாசிட்டி பாத்தீங்கன்னா 2Ah கெபாசிட்டி உள்ள 20 வோல்ட் லித்தியம் அயன் பேட்டரி. இந்த கிட்ல டோட்டலா நமக்கு 2 பேட்டரி கொடுத்துறாங்க. ஒரு பேட்டரி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கீல, இன்னொரு பேட்டரி நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். நம்ம வாங்கியிருக்க இம்பாக்ட் ரெஞ்ச் போல்ட் நட் டைட் பண்ணி லூஸ் பண்றது மட்டும் இல்லாம ஸ்க்ரூ பண்றதுக்காக ஒரு 1/2 இன்ச் குயிக் அடாப்டருமே கொடுத்திருக்காங்க. இதை எப்படி யூஸ் பண்றேன்னு நம்ம ஃபர்தரா இந்த வீடியோல செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா நமக்கு கொடுத்திருக்க பேட்டரி சார்ஜ் பண்றதுக்கான ஒரு அடாப்டர் கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு இன்டெலிஜென்ட் அடாப்டர் தான். பேட்டரி சார்ஜிங் இண்டிகேஷன் எல்லாமே இந்த அடாப்டர்ல நம்மளால பார்த்துக்க முடியும். அடுத்ததா பாக்ஸ்ல 10 நம்பர் ஃபிளாட் அண்ட் ஸ்டார் ஹெட் ஷார்ட் லென்த் ஸ்க்ரூ டிரைவர் பிட்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்கான குயிக் அடாப்டர் தான் 1/2 இன்ச்ல நமக்கு இந்த கிட்லயே வந்துருது. அது போக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சி டைப் சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த சி டைப் சார்ஜிங் கேபிள் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா இந்த கிட்லேயே உங்களுக்கு ஒரு ஒர்க் லேம்ப் வந்துடும். இந்த ஒர்க் லேம்பை சார்ஜ் பண்ணுறதுக்காகத்தான் உங்களுக்கு அந்த சி டைப் சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒர்க் லேம்பில் இருக்க இந்த ரப்பர் ஃப்ளாப்பை நம்ம ரிமூவ் பண்ணோம்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட் விசிபிளாக இருக்கும். அதுலேயே ஒரு ரெட் கலர் எல்இடி இண்டிகேட்டர் இருக்கும். சார்ஜ் ஆகிறப்ப ரெட் கலரில் க்ளோ ஆகும். சார்ஜ் ஆனதும் அது ஆஃப் ஆகிரும். இந்த ஒர்க் லேம்போட டாப்பில் ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் ஒரு மேக்னெட் கொடுத்துருக்காங்க. ஏதாவது மெட்டல் சர்ஃபேஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறப்ப அதில் நீங்கள் இதை அட்டாச் பண்ணிக்க முடியும். இம்பாக்ட் ரெஞ்ச் தனியாக வாங்குறப்ப அதுக்கான சாக்கெட் செட்ஸ் வந்து நம்ம இண்டிவிஜுவலாக பை பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் இந்த காம்போல 10 நம்பர்ஸ் சாக்கெட் செட்ஸ் இதுலேயே கொடுத்துட்றாங்க. அதாவது 10 mmலேருந்து 24 mm வரைக்கும் 10 நம்பர் சாக்கெட் செட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நிறைய போல்ட் நெட் வந்து நம்மளால யூஸ் பண்ணி டைட் பண்ணிக்க முடியும். இந்த சாக்கெட் செட்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ்டா வச்சுக்கிறதுக்காக ஒரு பிளாஸ்டிக் கேசிங் கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால சாக்கெட்ஸ் எல்லாம் மிஸ் ஆகாம நம்மளால பார்த்துக்க முடியும். இதுல இருக்க பேட்டரியோட கெபாசிட்டி பாத்தீங்கன்னா 37Ah பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியை சார்ஜ் பண்றது எப்படின்னு நம்ம இப்ப செக் பண்ணி பார்த்தலாம். பேட்டரியில் இருக்கிற இந்த ப்ரொடெக்டிவ் கவர் ரிமூவ் பண்ணிட்டு அந்த கிட்லயே வந்திருக்க இன்டெலிஜென்ட் சார்ஜர்ல நம்ம இந்த பேட்டரி இந்த பொசிஷன்ல லாக் பண்ணும். லாக் பண்ணிட்டு நம்ம பவர் ஆன் பண்ணதுமே அந்த சார்ஜர்ல இருக்க இண்டிகேட்டர் வந்து க்ளோ ஆரம்பிக்குங்க. இந்த இண்டிகேஷன் ஸ்டேட்டஸ் வச்சு நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். இதுவே உங்களுக்கு கிரீன் கலர்ல பிளிங்க் ஆச்சுன்னா பேட்டரி சார்ஜ் ஆகுதுன்னு அர்த்தம். இதுவே கண்டினியூஸா க்ளோ ஆச்சுன்னா உங்களுக்கு பேட்டரி ஃபுல்லா சார்ஜ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ரெட் கலர்ல உங்களுக்கு பிளிங்க் ஆச்சுன்னா பேட்டரி அதிகமா ஹீட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இதுவே ரெட் கலர் கண்டினியூஸா க்ளோ ஆச்சுன்னா உங்களுக்கு பேட்டரி டெட் ஆயிருச்சுன்னு அர்த்தங்க. சோ இந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் நம்மளால இந்த இண்டிகேட்டர் வச்சு தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த 2Ah பேட்டரியை நம்ம மெஷின்ல லாக் பண்ணி மெஷின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். மெஷினோட சைடுல உங்களுக்கு 400 நியூட்டன் மீட்டர் டார்க்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த இம்பாக்ட் ரெஞ்ச்ல யூஸ் பண்ணிருக்க பிரஷ்லெஸ் மோட்டார் தான். சோ நீங்க வந்து இந்த மெஷினுக்கு கார்பன் மாத்தணும்னு அவசியமே கிடையாது. இந்த மெஷின்ல இருக்க கியர் கேசிங் அலுமினியம்ல கொடுத்திருக்காங்க. நல்லா ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணிருக்காங்க. ஹேண்ட்ல ஹோல்ட் பண்றதுக்கு நல்லா ஸ்டடியா ஃபீல் ஆகுது. பொதுவா எல்லா ட்ரில்லிங் மெஷின்லயுமே ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் ஆப்ஷன் இருக்க மாதிரி இந்த இம்பாக்ட் ரெஞ்ச்லயுமே ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் ஆப்ஷன் இருக்கு. இந்த ஸ்விட்சை நீங்க லெஃப்ட் அண்ட் ரைட் டாகிள் பண்ணிக்கிற மூலமா ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ்ல இந்த இம்பாக்ட் ரெஞ்ச் ஆபரேட் பண்ணிக்க முடியும். இந்த இம்பாக்ட் ரெஞ்ச்ல நமக்கு ஒர்க் எல்இடியுமே ஒன்னு கொடுத்திருக்காங்க. நம்ம ஒர்க் பண்றப்ப அந்த இடத்துல வெளிச்சம் தேவைப்படுறதுக்காக நம்ம ட்ரிகர் பிரஸ் பண்ணதுமே அந்த எல்இடி ஆன் ஆகிரும். இதுல யூஸ் பண்ணிருக்க ட்ரிகர் வேரியபிள் ஸ்பீட் ட்ரிகர் தான். நம்ம எவ்வளவு ட்ரிகர் பிரஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்பீடா அந்த ஸ்பிண்டில் ரொட்டேட் ஆகும். இதுல பாட்டம்ல இருக்க இந்த பட்டனை நீங்க பிரஸ் பண்ற மூலமா அந்த ஸ்பிண்டிலோட ஸ்பீடை வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அந்த பட்டனை நீங்க பிரஸ் பண்றப்ப அந்த இடத்துல எல்இடி மார்க் வந்து மாறும். ஹை, மீடியம், லோ எந்த செட்டிங்ஸ்ல நம்ம செட் பண்ணிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு அந்த ரோட்டார் ஸ்பிண்டில் வந்துட்டு ரொட்டேட் ஆகுங்க. இப்போ நாம இந்த இம்பாக்ட் ரெஞ்சை வெவ்வேறு அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்டா நாம அந்த குயிக் ரிலீஸ் 1/2 இன்ச் சாக்கெட் கொடுத்திருக்காங்களா அதை வந்துட்டு நம்ம இம்பாக்ட் ரெஞ்ச்ல ஃபிட் பண்ணிடலாம். அது போக ஒரு ஷார்ட் பிட் எடுத்திருக்காங்க. அதாவது நமக்கு 10 நம்பர் ஷார்ட் பிட் கொடுத்திருக்காங்க. அதுல ஸ்டார் சைடு நம்ம வச்சுட்டு இது மாதிரி அந்த பிட்டை குயிக் ரிலீஸ்ல லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இம்பாக்ட் ரெஞ்சை நம்மளால ஸ்க்ரூ டிரைவரா யூஸ் பண்ணிக்க முடியுங்க. நம்ம டோர்ல இருக்க ஒரு ஸ்க்ரூவை லூஸ் பண்ணி டைட் பண்ணி பார்த்தோம். பக்காவா ஒர்க் ஆகுது. இந்த மெஷினோட கெபாசிட்டி 400 நியூட்டன் மீட்டர் டார்க்குங்கிறதால உங்களுக்கு ஸ்க்ரூ குயிக்காவே லூஸ் ஆகிறது, டைட் ஆகிறது. டைட் பண்றப்ப நீங்க ரொம்பவே கேர்ஃபுல்லா டைட் பண்ணணும். ஓவர் டைட் ஆகிறப்ப அந்த ஸ்க்ரூ உங்களுக்கு கண்டினியூஸா அப்படியே ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிருதுங்க. அடுத்ததான் நம்ம இந்த இம்பாக்ட் ரெஞ்ச் யூஸ் பண்ணி நம்ம ஸ்கூட்டரோட வீலை வந்து ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். ஸ்கூட்டரோட வீல்ல பாத்தீங்கன்னா நமக்கு 6 mm ஹெக்ஸ் கீ கொடுத்திருக்காங்க. அதுக்கான சாக்கெட் யூஸ் பண்ணி நாம இப்ப ஸ்கூட்டரோட வீல ரிமூவ் பண்ண போறோம். ரொம்பவே எஃபர்ட்லெஸ்ஸா உங்களுக்கு ஸ்கூட்டர்ல இருந்து அந்த போல்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிர முடியுது இந்த இம்பாக்ட் ரெஞ்ச் யூஸ் பண்ணி. ரொம்பவே அதாவது வித்தின் 2 செகண்ட்ஸ்ல ஒரு போல்ட் வந்துட்டு நம்மளால ஸ்கூட்டரோட வீல்ல இருந்து ரிமூவ் பண்ணிடலாம். லூஸ் பண்றது எவ்வளவு ஈஸியா இருந்துச்சோ அதே மாதிரி தான் டைட் பண்றது ரொம்பவே ஈஸி ஆயிருச்சு. நீங்க போல்ட் வந்துட்டு 2 த்ரெட் நீங்க ஏத்திட்டு இந்த மாதிரி இம்பாக்ட் ரெஞ்ச் வச்சு டைட் பண்ணல உங்களுக்கு ஈஸியா டைட் பண்ணிர முடியுதுங்க. அடுத்த டெஸ்ட் என்னன்னா இந்த இம்பாக்ட் ரெஞ்ச் யூஸ் பண்ணி நம்ம ட்ராக்ஸோட வீல் போல்ட் ஒன்ன வந்து நம்ம ரிமூவ் பண்ணி டைட் பண்ண போறோம். அதுக்காக பாத்தீங்கன்னா நம்ம இப்ப இம்பாக்ட் ரெஞ்சை வீல் போல்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஆன் பண்ணோம். ட்ரிகர் பிரஸ்
ப்ரெஸ் பண்ணி ஒரு 3 செகண்ட்ஸ்ல வண்டியோட வீல் போல்ட் தனியா வந்துருச்சுங்க. இப்போ நம்ம இந்த வீல் போல்ட்டை திருப்பி ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். 2 த்ரெட் மேனுவலா நம்ம டைட் பண்ணிக்கலாம். எதுக்காகனா நம்ம இம்பாக்ட் ரெஞ்ச் வச்சு டைட் பண்றப்ப கிராஸ் த்ரெட் ஆக சான்சஸ் இருக்கு. மேனுவலா டைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இம்பாக்ட் ரெஞ்ச் யூஸ் பண்றோம். ரொம்பவே ஈஸியா நம்மளால அந்த போல்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட முடிஞ்சிருச்சு. இந்த கிட்ல வந்திருக்க ஒர்க் லாம்போட மேக்ஸ் பவர் பாத்தீங்கன்னா 300 லூமென்ஸ். இதனுடைய மினிமம் பவர் பாத்தீங்கன்னா 75 லூமென்ஸ். நீங்க 2 மோட்ல கொடுத்திருக்காங்க. மேக்ஸிமம் பவர்ல யூஸ் பண்ணல 4 ஹவர்ஸும் மினிமம் பவர்ல யூஸ் பண்ணல 7 ஹவர்ஸும் யூஸ் ஆகும்னு சொல்லிருக்காங்க. டாப்ல ஹூக் இருக்கு, ஹேங் பண்ணிக்கலாம். ஒர்க் லாம்போட பாட்டம்ல மேக்னெட் இருக்கனால ஏதாவது மெட்டல் சர்ஃபேஸ்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த ஒர்க் லாம்பை நீங்க அப்படியே அங்க ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு தேவையான இடத்துல வெளிச்சம் வர மாதிரி நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பொதுவா நைட் டைம்ல ஒர்க் பண்றப்ப யாராச்சும் ஒருத்தர் வந்து லைட் பிடிக்க சொல்லிட்டு இருப்போம். அது மாதிரி பிரச்சனையே ஒன்று இருக்காதுங்க. இந்த ஒர்க் லாம்ப் வந்துட்டு நீங்க ஏதாவது இடத்துல அட்டாச் பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டே இருக்கலாம். இந்த ப்ராடக்ட் பைக் மெக்கானிக்ஸ், ரூஃபிங் ஒர்க்ஸ் பண்றவங்களுக்கு எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்கிரீன்லயே லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பை பண்ணிக்கங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.